ஹலோ எவ்ரிவன். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் 199 இருந்தது அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து எந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஈக்குவலான கட் ஆஃப் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேம்பஸில் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த இயர் 199 இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 198.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. 198.5ல வந்து எந்தெந்த காலேஜஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 199 இருக்கீங்கன்னா உங்களுக்கு MIT தான். சிஜி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப். பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வேணா 198.5ல சிஜி கேம்பஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு, மேபி கிடைக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து சிஜி கேம்பஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MIT கேம்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 198.5ல வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஓசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 198.5ல வந்து பிஎஸ்சி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு MIT-யோட செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் வந்து இருக்கு, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்கும். நெக்ஸ்ட் SSN வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே SSN கிடைக்கிறதுக்கு அந்த 4 காலேஜோட ஸ்டேட்டஸ். 198.5 இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் எய்ம் பண்ணலாம். 200 அவுட் ஆஃப் 200 இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சிஇஜி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIT கேம்பஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 196.5ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 195க்கு ஈக்குவல். ஸோ 1.5 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து 1.5 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் 195ல க்ளோஸ் ஆன காலேஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 195ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195.5ல வந்து பார்த்தீங்கன்னா பிசி க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எம்பிசி இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து லாஸ்ட் இயர் 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப் காலேஜஸ் சிஇஜி MIT வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா சிஇஜியோட செல்ஃப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 195.5ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து எஸ்சிக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 196.5 இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த காலேஜஸ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இயர் 195 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா எந்த காலேஜஸ் பார்க்கலாம் அப்படின்னா 192.5 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எந்த காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த காலேஜ் பார்க்கலாம். 2.5 கட் ஆஃப் வந்து டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இயர். ஸோ லாஸ்ட் இயர் 192.5ல வந்து எந்த காலேஜஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா குமரகுரு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை தியாகராஜா குமரகுரு சான்சஸ் இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 192ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இருக்கு, அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து திருநெல்வேலி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192 ஓசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் 191 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் 187.5க்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்றத செக் பண்ணும். எக்ஸாக்டா 187.5ல லாஸ்ட் இயர் எந்த காலேஜும் க்ளோஸ் ஆகல. பட் 188ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜஸ்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, SPCE சென்னை, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ஈஸ்வர் கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 188 பிசியில் க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SPCE வந்து பார்த்தீங்கன்னா 188ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் MBC 188.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா 179ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா 187ல தான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் 190ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரே வந்து பார்த்தீங்கன்னா 188ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.